பாலக்கீரை தொக்கு. இது எல்லோரும் நல்லா பண்ணி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்களே, நம்மளும் இது எப்படி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி நானும் செஞ்சுருக்கேன். இந்த சாதத்தில் போட்டு இதை பார்க்கும் போதே வாயெலாம் ஊறுது. நம்மளும் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப இதாக இருக்கும். வாங்க இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க. பாலக்கீரையை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இந்த பாலக்கீரையில் ரொம்ப இரும்பு சத்து நிறையா இருக்கும். இது கேன்சர் பேஷண்ட்லாம் டெய்லி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. வாங்க, இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. பெரிய டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இரும்பு சத்தான இந்த கீரையை நம்ம நிறையா பன்னீர் செய்யலாம், பட்டர் செய்யலாம். நம்ம இன்றைக்கி தொக்கு செஞ்சு பார்ப்போம். வாங்க நம்ம தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். பசலிக்கீரை தொக்குக்காக நம்ம இந்த கீரையெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி இதுக்கு அரைக்க வேண்டியதை நம்ம அரைச்சிக்கிடுவோம். இதுக்கு வெங்காயம், அதாவது இங்கே பாருங்கள், நான் இந்த 2 கைப்பிடி, ஒரு கைப்பிடி, இது 2 கைப்பிடி அளவுக்கு உள்ள கீரைக்கு உள்ளது. ஒரு கைப்பிடி, இதை சேர்த்து இன்னொரு கைப்பிடி, 2 கைப்பிடி அளவுக்கு உள்ள அளவு நான் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. அது முதல் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். அதில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் 2 போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, நீங்கள் கொஞ்சம் புளிப்பான தக்காளின்னா 1 போதும். அது மாதிரி இந்த தொக்கு ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு புளி, இதில் கடைசியில் கொஞ்சம், ரொம்ப வேண்டாம் பாருங்க, ஒரு 2-3 வெந்தயம், இவ்வளோதான். இதில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிடுவோம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டேன். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டோமா, இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இந்த கலர் நல்லா இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா இப்போது நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு பேன் வச்சுக்குவோம். இதில் கொஞ்சம் நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன். இதில் நம்ம அரைச்சி வச்சோம்ல விழுது, இதை போட்டுருவோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம் எண்ணெயிலேயே. தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், நம்ம தண்ணி ஊற்றியும் அரைக்கலை. இந்த தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாகிடுச்சு. இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குருவோம். இது நல்லா இந்த இதில் நல்லா வதங்கிடட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்புறம் கடைசியில் நம்ம கீரையை போட்டு இறக்கிட வேண்டியதான். ரொம்ப ஈஸி இது. இந்த கீரைக்கு ரொம்ப புளிப்பு போடக்கூடாது. உங்களுக்கு தக்காளி மட்டும் போதும், தக்காளி மட்டுமே போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் புளிப்பு போட்டிருக்கேன். ஏன்னா புளிப்பு கீரை ரொம்ப புளிப்பு தாங்காதில்ல, அதுக்காக கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க புளிப்பு மட்டும். மற்றபடிக்கு நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெலாம், புளியோதரை, தயிர் சாதம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கீங்களா? இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து அப்போ இந்த கீரையெல்லாம் போட்டுக்க. இந்த கீரை ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஒன்றுமே தெரியாது. இப்போ வதங்கின உடனே பத்தலை, கொஞ்சம் வதங்கிக்கிறக்கும். பாருங்கள், இந்த கீரை கொஞ்சமாக போட்டோமா, இப்போ நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். இந்த கீரை நல்லா துவளட்டும். பாருங்கள், எவ்வளோ நம்ம தண்ணியே ஊற்றலை. அந்த கீரையில் உள்ள தண்ணி, இந்த தக்காளி வெங்காயம் அதோடைய தான்.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர முடியும். நம்ம கொஞ்சம் பிடிக்காமல் பார்த்துக்கோ, ரொம்ப சிம்மில் வச்சுக்கிடுவோம். கரெக்டாக உப்பெல்லாம் பார்த்து சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் கூடின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா சுருண்டு வச்சுப்போம். இந்த எண்ணெயெலாம் நல்லா ஓரமெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் வச்சுக்குவோம். இதை நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து இந்த பாலக் பட்டர் பன்னீர் மசாலா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி இவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி தொக்கு வந்து நம்ம 2-3 நாளைக்கு வச்சுக்கிறலாம். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவு போதும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சுன்னா இந்த அளவுக்கு போதும். அப்படியே அமர்த்திட்டு கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிரும். நம்ம கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நம்ம பாலக்கீரை தொக்கு பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.